أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سابقوا إلى مغفرة من ربكم وجنة أرضها كأرض السماء والأرض أعدت للذين آمنوا بالله ورسله ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: سارعوا إلى الجمعة فإن الله يبرز كل جمعة لأهل الجنة صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட எல்லா வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நமக்கு எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கவும், எவைகளை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழவும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் முன்னேற்றத்தை குறித்து சிந்திக்கிறோம். முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாம் அதிகமாக எடுக்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கை தரங்களில் நம் தரத்தை உயர்த்துவதற்கான வழி என்ன என்பதை யோசிக்கிறோம். மார்க்கம் குர்ஆன் ஒரு விஷயத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறது. ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமியினுடைய அகலத்தினுடைய அளவு இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கிறார். அழைத்தவன் அல்லாஹ் சொல்கிறான், உழைத்தத்தில் இல்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலி,
இந்த சொர்க்கம் என்பது அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ذَلِكَ فَضْلُ اللَّهِ, அது அல்லாஹ்வுடைய அருள் கொடை. யுக்திஹி மன் யஷா, அந்த அருள் கொடையை அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இதே போன்று இன்னொரு வசனம் குர்ஆனில் இடம்பெறுகிறது. சூரத்துல் ஆல இம்ரானில் 133வது வசனத்தில் அல்லாஹ் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், முதல் சொன்ன வசனத்தில் சாபிக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு வாருங்கள் என்று பொருள். இங்கு அல்லாஹ் சொல்கிறான் வசாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய வருகை என்பது, இந்த காரியத்தில் நீங்கள் முயற்சிப்பது என்பது சாதாரண நிலைகளில் இருக்க வேண்டாம், அல்லது தளர்வுற்ற மனிதன் செயல்படுவதை போன்று செயல்பட வேண்டாம். நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தாமதப்படுத்தாமல் இந்த விஷயத்திற்குள்ளால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வானம் பூமியினுடைய அளவில் உள்ளான சொர்க்கத்தின் பக்கமும் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். இது சொர்க்கம் முத்தகீன்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த இரண்டு வசனங்களும் மோமினான மனித சமூகத்தை இறைவனுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள், அவன் சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள், அதுபோல இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவருடைய சொர்க்கத்தின் பக்கமும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு வாருங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை நமக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். உலகம் சார்ந்த விஷயங்களில் ஏராளமான முயற்சிகள், ஆலோசனைகள், அதற்காக வேண்டி உடல் பொருள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து நமக்கான தரத்தை நாம் எட்டி பிடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம், அரும்பாடுபடுகிறோம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான தீவிரமான முயற்சிகளை நாம் எல்லாம் எடுக்கிறோம். அதற்காக வேண்டி உழைக்கிறோம், நேரங்களை செலவிடுகிறோம். யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்தித்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, இது குறித்து உண்டான ஆலோசனைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் ஒரு அடியானுக்கு தரக்கூடிய நிகரில்லாத ஒரு விஷயம் என்று சொன்னால் மன்னிப்பு என்பது. அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடியான் பெறுகின்ற ஆக உயர்ந்த ஒரு வாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அல்லாஹ் இந்த மன்னிப்பை சொல்லி அழைக்கிறான். நீங்கள் விரைந்து வாருங்கள், ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு நீங்கள் வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இரண்டு இடங்களிலே குர்ஆனிலே அழைக்கிறான். சங்கையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மையினுடைய விஷயங்களில் எவ்வளவு தூரம் சஹாபா பெருமக்கள் அவர்கள் முந்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள், எப்படி அவர்கள் சிந்தித்தார்கள். இந்த ஆயத்திற்கு கீழால் சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா என்ற இந்த திருமறையினுடைய வசனத்திற்கு கீழால் விரிவுரை எழுதக்கூடிய தஃசீர் இப்னு கஸீரினுடைய கிரந்தத்தில் புகாரியில் பதிவான ஒரு ஹதீஸினை பதிவு செய்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு கீழே விளக்கமா சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஏழ்மையான முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபிகள் பெருமானாருடைய சபைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ்,
செல்வந்தர்கள் ஏராளமான நன்மையை தட்டி சென்று விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன விஷயம், எதை கொண்டு நீங்கள் சொல்கிறீர்கள்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுவதை போன்று அவர்கள் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம், அவர்களும் தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு நோற்பதை போன்று அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். தான தர்மங்களை அவர்கள் செய்கிறார்கள். செல்வம் இருப்பதின் காரணத்தினால் தர்மங்களை அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள். எங்களிடத்தில் அந்த வாய்ப்பு இல்லை. தர்மம் செய்வதற்கான பொருளாதாரம் எங்களிடத்தில். அடிமைகளை உரிமையிடுகிறார்கள். செல்வம் இருப்பதின் காரணத்தினால் அடிமைகளை வாங்கி அவர்களை உரிமையிடுகிறார்கள். நன்மையில் பன்மடங்கை அவர்கள் பெற்றுச் செல்கிறார்கள். எங்களை விட நன்மைகளில் அவர்கள் முந்திச் செல்கிறார்கள் என்ற முறையீட்டை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகத்திற்கு சஹாபிகள் கொண்டு வருகிறார்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும். தொழுகையை விடுவதற்கான காரணங்களை நாம் சொல்ல முடியும். நோன்பு நோக்காமல் இருப்பதற்கான காரணங்களை நம்மால் சுலபமாக சொல்லிவிட முடியும். அது குறித்து எந்த சிந்தனையும் கவலையும் நமக்கு வருவதில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகின்ற விஷயத்தில், இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற காரியத்தில் எவ்வளவு தூரம் அவர்கள் துடிப்போடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். பெருமானாரிடத்தில் எந்த காரியத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் எண்ணி பாருங்கள். நாங்கள் ஏழ்மையாக இருக்கிறோம், ஆனால் செல்வந்தர்கள் இத்தகைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொள்கிறார்கள். பெருமானாரிடத்தில் வந்து விடை கேட்கிறார்கள். செல்வந்தர்கள் அவ்வளவு பெரிய நன்மைகளை பெறுகிறார்கள். தர்மம் செய்கிறார்கள், அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நல்ல வழிகளில் செலவு செய்கிறார்கள், நன்மைகள் ஏராளம் கிடைக்கிறது. எங்களுக்கான நிலை என்ன, எங்களுடைய நிலை என்ன என்று பெருமானாரிடத்திலே முறையிட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களுக்குமே அருளாக வந்த நபி, எல்லோருக்கும் ரஹ்மத்தான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன், அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். நீங்கள் செயல்படுத்தினால் வேறு எவரும் உங்களுடைய பக்கம் இந்த நன்மையால் நெருங்க முடியாது. நன்மையால் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் செய்வதை போன்று ஒருவர் செய்கிறாரே அவரை தவிர. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருவேன், அதை நீங்க செயல்படுத்துறீங்கன்னா உங்களை போன்று வேறு யாரும் நன்மைகள் பெறவே முடியாது. உங்களை மாதிரி யாரும் நன்மை செய்யறாங்களோ, அந்த காரியத்தை செய்யறாங்களோ, அவங்கதான் உங்களுக்கு சமமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ தூய்மையானவன் என்ற தஸ்பீஹை நீங்கள் 33 முறை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், புகழை அனைத்தும் அல்லாஹ் உனக்கே என்கின்ற பொருள்படுகின்ற அந்த வார்த்தையை நீங்கள் ஹம்தை நீங்கள் சொல்லுங்கள் 33 முறை. அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரினுடைய வாசகத்தை 33 முறை நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். பரவான தொழுகையை முடிகிறது, உலகம் சார்ந்த தேவைகளுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக பள்ளியில் இருந்து நாம் வெளியேறி விடுகிறோம். ஒரு சிறிது நேரம் அளவு அந்த இடத்தில் நாம் அமர்ந்து இந்த தஸ்பீஹ்களை நாம் செய்வோமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர்களான சஹாபிகள், ஏழ்மையான சஹாபிகளுக்கு எந்த ஆறுதலை சொன்னார்களோ, எவரும் எட்ட முடியாத நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார்களோ, அதே நன்மைகளை நாமும் பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொழுக முடியுது, நமக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய தேவைகள் எவ்வளவோ நிறைவா இருக்குது.
அவனுடைய இல்லத்திற்கு வந்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றி அதற்கு பின்னால் என்ன வேண்டுமானாலும் கீழ் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ரப்பிலிடத்திலே கையேந்தாமல் நாம் இந்த இடத்திலிருந்து கரைந்து செல்கிறோம் என்று சொன்னால் நாம் இவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹாஜிர்களான சஹாபிகளுக்கு, நீங்கள் இந்த தஸ்பீஹை நீங்கள் தொழுகைக்கு பின்னால் செயல்படுத்தி வாருங்கள், நன்மையில் உங்களுக்கு நிகராக எவர்களும் வந்து நிற்க முடியாது. சில நாட்கள் கழிந்தது. எவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த நன்மையை செய்வதில் எவ்வளவு ஆர்வமாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நாம் இப்போ ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நன்மைகளை நோன்பு நோத்த மாதமாக ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ரமலான் முழுவதுமாக நன்மையின் பக்கம் நாம் சார்ந்தவர்களாகவே இருக்கணும். அதற்காக வேண்டி முன்னேற்பாடாக இந்த மாதத்திலே நம்மிடத்தில் உண்டான சில விஷயங்களை, பாவங்களை தவிர்த்து தூரமாக்கி எந்த நன்மைகள் நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறதோ அந்த நற்காரியங்களை செய்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். சில நாட்கள் கழிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மீண்டும் முஹாஜிரான சஹாபிகள் வர்றாங்க. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்ட சஹாபிகளில் ஏழ்மையானவர்கள், எவர்கள் பெருமானாரிடத்திலே முதலில் முறையீட்டை கொண்டு வந்தார்களோ அதே குழு மீண்டும் வருது. வந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் செய்தோம், நீங்கள் சொல்லிக் கொடுத்த தஸ்பீஹை நாங்களும் செய்தோம். இதையும் செல்வந்தர்கள் அறிந்து கொண்டு அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதையும் செல்வந்தர்கள் தெரிந்து கொண்டு அதையும் செய்து விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் எங்களுடைய நிலை முன்னை போன்றே ஆகிவிட்டது. நன்மையில் அவங்க வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட சிந்தனை, எது குறித்து உண்டான கவலை, நாம் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம், குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்தவர்களுடைய நிலை இப்படித்தான் இருந்திருக்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். அருமையானவர்களே, அவரை வணங்குவதற்குரிய விஷயங்களில் கவனம் குறைவாக நாம் இருக்கிறோம். கடமையான தொழுகைகள், கடமையான காரியங்கள், அவைகளை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சங்கையான ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் சொன்னதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய தோழர்களை பார்த்து, அல்லாஹ்வினுடைய அருள் கொடை அது. செல்வந்தர்களும் செய்கிறார்கள் என்று சொன்னீர்களே, அது அல்லாஹ்வினுடைய அருள் கொடை அது. அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நன்மையை செய்வதில், நல்ல காரியங்களில், இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நற்காரியங்களை செய்வதில் எவ்வளவு மும்பரமாக சஹாபா பெருமக்கள் துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். தன்னை விட ஒருவர் நன்மையிலே முந்திச் செல்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய தரத்திற்கு நாமும் எட்டிச் செல்வதற்கான என்ன வழி இருக்கிறது என்பதை எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக சென்று முறையிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஈமானிய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மையில் அவர்கள் காட்டிய அக்கறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அடுத்து சூரத்துல் ஆல இம்ரானில் குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், வெளியான மக்களில், வெளியான சமுதாயத்தவர்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று இடம்பெறக்கூடிய ஆயத்தினுடைய விளக்க விரிவுரையில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஅராஜுடைய விண்ணுடைய பயணத்தில் நான் சொர்க்கத்தை பார்த்தேன், ஒரு சாராரை பார்த்தேன், பெரும் கூட்டமாக இருந்தார்கள். ஒரு நீண்ட பெரிய ஹதீஸ் அது, சுருக்கமா சொல்றேன். ஒரு சாராரை பார்த்தேன், பெரும் கூட்டமாக இருந்தார்கள். இவர்கள் என் சமுதாயத்தவர்களாக இருப்பார்களோ என்று நான் நினைத்தேன்.
இல்லை, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் வானத்தினுடைய கீழ்ப்பகுதியை பாருங்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டதை நான் பார்த்தேன். மிக பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம் இருந்தது. அங்கும் இங்கும் நிறைந்து இருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இவர்கள்தான் உங்களுடைய சமுதாயத்தவர்களில் உள்ளவர்கள். இவர்களில் 70,000 நபர்கள் எந்த விதமான விசாரணையின் கேள்விகளுக்கும் இல்லாமல் இவர்களில் சுவனம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த சபையிலிருந்து அவங்க தேவைக்காக வேண்டி வெளியே போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இத்தகைய பாக்கியம் யாருக்குரியதாக இருக்கும்? கேள்விகளுக்கு இல்லாத சுவனம் செல்கின்ற ஒரு பாக்கியம் பிறக்கின்ற பொழுதே முஸ்லீமாக மூமினாக பிறந்தவருக்குத்தான் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நல்ல விஷயத்தை பற்றி பேசப்படுகின்ற பொழுது, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க, வேற நம்ம விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்யறோம்? நம்மை சார்ந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் எதை பேசி நேரத்தை கழிப்பது என்று நாம் எண்ணுகிறோம். எதை பேசினா டைம் பாஸ் ஆகும். நம்ம விளங்கணும், நம்முடைய டைம் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. டைம் பாஸ் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய நேரங்கள் காலங்கள் அது தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் புரியாமல் இருக்கோம். சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, திரும்ப வந்தாங்க. எது குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் சொன்ன வார்த்தைகளை 70,000 நபர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னீர்களே, அது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், 70,000 நபர்கள். நான் கண்ட அந்த கூட்டத்தில் 70,000 நபர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையில் பறவைகளை கொண்டு சகனம் பார்க்க மாட்டார்கள். அன்றைக்கு சகனம் பார்க்கக்கூடிய நிலைகள் இருந்தது. ஜோசி பார்க்கிறோம் இல்லையா? சர்வசாதாரணமாக இன்றைக்கு அதை நேரப்போக்காக பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. மனிதன் கண்டுபிடித்த கருவியை கொண்டு மனிதன் தனக்கான வாழ்நாளை தீர்மானிக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு கொஞ்ச நேரத்தில் கரண்ட் மின்சாரத்தினுடைய இணைப்பு இல்லை, அந்த பேட்டரியில சார்ஜ் இல்லைன்னா அது வேலை செய்யாது. அதனுடைய நிலையை அதை நிர்ணயிக்க முடியாது. அந்த மிஷினுக்கு போய் என்ன செய்யறாங்க மனிதர்கள்? தன்னுடைய நிலையை குறித்து உண்டான, தனக்கான எதிர்காலத்தை பற்றி உண்டான செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பறவைகளை கொண்டு சகனம் பார்க்க மாட்டார்கள், நோய்களுக்காக தன்னுடைய உடம்புகளிலே சூழிட்டுக் கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு மாந்திரிகம் சார்ந்த சில விஷயங்களை கொண்டு மார்க்கம் அனுமதிக்காத ரீதியில் ஓதி பார்ப்பதில் என்கின்ற சில செயல்பாடுகளும் இருந்தது. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். அத்தகைய ஓதி பார்க்குதலையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்தே அவர்கள் இருப்பார்கள். இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றி இறைவன் மீது முழுமையாக சார்ந்தவர்களாக, அவன் மீது தவக்கல் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் இப்படிப்பட்ட 70,000 நபர்கள் மறுமையினுடைய கேள்வி கணக்குகள் இல்லாமல். கேள்வி கணக்கு என்று சொன்னால் சாதாரணமான கேள்வி கணக்கு அல்ல. மனிதனுடைய வேர்வை துளிகளால் ஒவ்வொரு மனிதனும் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் என்று மறுமையை பற்றி சொல்லப்படுகிறது. வெயில், சூரியனுடைய நெருக்கம் மனிதனுடைய விஷயத்தில் மிக நெருங்கிவிடும். என்றாவது எதையாவது கொண்டு நாம் கொடுத்து விட்டு பகரமாக்கிவிட்டு நாம் தப்பித்து விட முடியாதா என்ற இயக்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் உதிர்க்கின்ற வார்த்தை யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்கின்ற வார்த்தைகளைத்தான் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை விவரிப்பான், தெளிவாக விவரிப்பான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. அந்த நாளில் தாய் பிள்ளைகளை விட்டும் சகோதரன் சகோதரிகளை விட்டும் விரண்டு ஓடுவார்கள். ஒருவரை ஒருவர் கண்டு அளவலாவிக் கொள்ளக்கூடிய, அன்பை பரிமாறக்கூடிய நிலைகள் எல்லாம் இந்த உலகத்தில். நாளை மறுமையில் அதுவல்ல. மறுமையினுடைய அமளிகளை பார்த்த பொழுது மனிதனுக்கு என்ன நடக்கிறது, தான் எப்படி அதில் இருந்து தப்பிக்கப் போகிறது என்ற சிந்தனை மேலோங்கிவிடும். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 நபர்கள் அத்தகைய அமளிகள் நிறைந்த அந்த நாளில் விசாரணைகள் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள்
என்று சொன்ன பொழுது உக்காஷத் பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் எழும்பி நின்று சொன்னாங்க, உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும். யா ரசூலல்லாஹ், அவர்களில் இருந்தும் ஒருவனாக நான் ஆகியிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இடத்தில் நீங்க துஆ செய்யுங்க. சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவது, வாய்ப்புகளை பயன்படுத்துறது, நல்ல காரியங்கள் என்று வருகின்ற பொழுது முந்திக் கொள்வது. அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. உக்காஷத் பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க, எழும்புறாங்க, யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அவர்களிலிருந்து ஒருவனாக நான் ஆகுவதற்கு நீங்க துஆ செய்யுங்க. நபிகள் சொன்னா கேட்டாங்க அல்லாஹ் இடத்தில், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், இறைவா அந்த கூட்டத்தில் இருந்தும் 70,000 நபர்களில் இருந்தும் உக்காஷத் பின் மெஹ்சனை ஒருவராக நீ ஆக்குவாயாக. இன்னொரு சஹாபி எழுப்பினாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி ரிவாயத்து வருது, அமின்ஹுமான யா ரசூலல்லாஹ், உக்காஷத் பின் மெஹ்சன் அவங்க கேட்டாங்கன்னா, யாரோ நபியே, அல்லாஹ்வின் தூதரே, அந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேனா? நபி அவர்கள் சொன்னார்கள், நான். இன்னொரு தோழர் எழுப்பினார். அன்சாரில் இருந்து ஒரு சஹாபி எழுப்பினாங்க. எழுந்து அதே மாதிரி சொன்னாங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. இன்னொரு ஹதீஸின் பிரகாரம் நான் அவர்களிலும் உள்ளவனாக நானும் ஒருவனாக இருக்கிறேனா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால சபக பிஹா உக்காஷா, உங்களை உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திவிட்டார்கள், உங்களை அவர்கள் முந்திவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, நன்மையான காரியத்தில் முற்படுத்திக் கொள்வதில், முந்திக் கொள்வதில் சஹாபா பெருமக்கள் எவ்வளவு தூரம் துணிப்போடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நிலைகளில் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய, இறைவனுடைய மன்னிப்பை விசாலமாக தரக்கூடிய மாதங்கள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதங்களுக்காக வேண்டி நாம் இப்பொழுதே தயாராகிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நன்மையுடைய காரியங்களில் ஒருவரை ஒருவர் ஒரு கட்டத்திலாவது முந்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல கொஞ்சம் பொருள் இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, அஸ்பிகு அபா பக்கரின் இன் சபக்துஹு யௌமன், அல்யௌம அஸ்பிகு அபா பக்கரின் இன் சபக்துஹு யௌமன், இந்த நாளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் முந்தி விடுவேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் மனசுல. قال فجعلت بنصف مالي, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய செல்வத்தில் என்னிடத்தில் இருந்த பொருளில் பாதியை நான் கொண்டு வந்து பெருமானாருடைய சபையில் வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அபகைத லி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள்? குல்து மிஸ்லுஹு, நான் சொன்னேன், இது போன்ற ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் விட்டு வந்திருக்கிறேன். சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த பொருளை கொண்டு வந்தார்கள். அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஃபகால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபா பக்கரின் மா அபகைத லி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள்? கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபகைது லஹுமுல்லாஹு வ ரசூலா, என்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து லா அஸ்பிகுஹு இலா ஷைஇன் அபதா, எனக்குள் நான் சொல்லிக் கொண்டேன், எந்த நேரத்தில் எந்த காலத்திலும் அல்லாஹ்வின் ஆணையாக அபூபக்கரை ஒரு இடத்தில் என்னால் முந்தவே முடியாது நன்மையுடைய விஷயத்தில் என்று நான் சொல்லிக் கொண்டேன் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் என்கின்ற விஷயத்தில், ஏதோ ஒரு கட்டத்திலாவது முந்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நன்மையுடைய காரியத்தில் சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அவனுடைய மன்னிப்பை விசாலமாக தரக்கூடிய இந்த மாதங்களில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு, வணக்க வழிபாடுகளில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அவன் எதை நமக்கு ஏறிருக்கிறானோ அந்த காரியங்களில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பையும், எவைகளையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அத்தகைய காரியங்களில்
தவிர்ந்து வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.